நமது இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க லட்சுமி செராமிக்ஸில் டைல்ஸ் வாங்குங்கள். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் முகக்கவசங்களின் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளில் ஒரு முயற்சியாக மக்கள் முகக்கவசங்களை வாங்கி அணிய தொடங்கியுள்ள நிலையில் அதன் விலை உயர்த்தப்பட்டிருப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இது வந்து 275. இது சிங்கிள் பீஸ் எவ்வளவு சார்? 650. சிறிய மற்றும் நடுத்தர மருந்து கடைகளில் முகக்கவசம் ஸ்டாக் இல்லாத நிலையில் மொத்த விற்பனை கடைகளில் முகக்கவசங்கள் தாராளமாக கிடைக்கின்றன. ஆனால் அதன் விலைதான் மலைக்க வைக்கின்றது. கடந்த மாதம் வரையில் 3 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 2 பிளே முகக்கவசம் தற்போது 30 ரூபாய்க்கும், 6 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 3 பிளே முகக்கவசம் தற்போது 50 ரூபாய் வரையிலும், 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட N95 முகக்கவசம் 650 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவது கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது மாடல் N95 ஆ? N95 இல்ல, அதே மாதிரி தான் இதுவும் வைரஸ் பொல்யூஷன். இது என்ன ரேட் வருதுங்க? 100+ tax. 2 பிளே 3 பிளே எல்லாம் இல்லை. இப்போதைக்கு இதுதான் இருக்கு சார், எல்லாமே காலி. என்ன ரேட் வருது சார்? என்ன ரேட் வருது சார்? 650. 2 பிளே சார்? 2 பிளே 3 பிளே? இது 3 பிளே 4 பிளே. இது 2 பிளே வந்து இந்த மாதிரி வரும். 100 பீஸ் வந்து 2450. 3 பிளே வாங்குனீங்கன்னா 2950. சிங்கிள் பீஸ் எவ்வளவு வருது சார்? சிங்கிள் பீஸ் சிங்கிள் லூஸ்ல வாங்குனீங்கன்னா 35 ரூபாய் 40 ரூபாய் கஸ்டமர் நிக்கறது இல்ல. 9 lakhs பண்ணி இது செஞ்சு இப்போ 15 டேஸ்ல ஒரு கோடி வாங்கிட்டேன். மாஸ்க், ஹேண்ட் வாஷ் அவங்க கம்பெனிக்கு தான் வாங்குறாங்க சார். இது சிங்கிள் பீஸ் எவ்வளவு சார்? 650. மாஸ்க் ஸ்டாக் இல்லையா? கிளாத் இல்லையா? எவ்வளவு வருது கிளாத்? என்ன மாதிரி மாடல்? N95 2 பிளே 3 பிளே. N95 இல்ல. ஓகே, 2 பிளே 3 பிளே. N95 இந்த மாடல் வந்திருக்கு. என்ன ரேட் வருதுங்க சார்? இது வந்து 275. 275. சார் இந்த 2 பிளே 3 பிளே மாஸ்க் 3 பிளே கிடைக்கும் 2500 ரூபாய். 2500 ரூபாய். இல்ல சிங்கிள் பீஸ் எவ்வளவு வருது? அது 25 ரூபாய். ஓகே சார். இது சிங்கிள் பீஸ் N95 வந்து 295. 275. இது குறித்து தமிழ்நாடு மருந்து வணிகர்களிடம் கேட்டபோது உற்பத்தியாளர்களிடமிருந்தே இந்த விலை ஏற்றம் தொடங்குவதாக தெரிவித்தனர். இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தட்டுப்பாடு தானே தவிர தட்டுப்பாடு கிடையாது. காரணம் என்னென்னா இந்த மேனுஃபேக்சர்லேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் வராமல் மேனுஃபேக்சர்லேருந்து C&F வரணும், C&Fலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வரணும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ரீட்டைலருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எண்ட் யூசருக்கு போய் சேரணும். அதை என்ன பண்ணிடுறாங்கனாக்கா ஆன்லைன் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா டைரெக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்கையான தட்டுப்பாடை தவிர இது தட்டுப்பாடே அல்ல. தமிழகத்தில் மக்கள் முகக்கவசங்களை அதிக அளவில் பயன்படுத்தவில்லை என்றாலும் அதன் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. குறிப்பிட்ட சில இடங்களிலும் பாதிப்புள்ள இடங்களில் மட்டுமே முகக்கவசம் அணிந்தால் போதுமானது என்பது சுகாதாரத்துறையின் கருத்தாக இருக்கும் நிலையிலும் முகக்கவசத்துக்கான தேவை தமிழகத்தில் அதிகரித்துள்ளதே யதார்த்தமான உண்மை. இந்த தேவையை பயன்படுத்தி செயற்கையான தட்டுப்பாடும் விலையேற்றமும் ஏற்பட்டுள்ள நிலையில் இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மில்லருடன் கதிரவன்.